எல்லாரும் கிராமத்துக்கு போக போறோம். நீங்களும் வரீங்களா? டிங் டிங். லெட்டர். என்னது என்னது ரொம்ப நாள் கழிச்சு லெட்டர் வந்திருக்கு. அம்மா கிட்ட கொடுக்கலாம். அம்மா, நம்ம வீட்டுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஓ, பாட்டி லெட்டர் அனுப்பியிருக்காங்க. என்னாச்சுமா, லெட்டர் அது இதுன்னு சொல்றீங்க? நான் வந்துட்டேன். பாட்டி லெட்டர் எழுதிருக்காங்க. அவங்க கிராமத்துக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. என்னது, கிராமத்துக்கா? அங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா மீன் பிடிக்கலாம், அப்ப விளையாடலாம். நாமளே அங்க போய் என்ஜாய் பண்ணலாம். நம்ம எல்லாரும் போனா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. நான் உடனே பாட்டிக்கு லெட்டர் போட்டு நம்ம வரப்போற விஷயத்த சொல்லிடுறேன். சரியா? கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரல. நான் இங்கே இருந்து இந்த வீட்டை பாத்துக்க போறேன். அந்த கிராமம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க நெல்லு விளையிற இடம் எல்லாம் இருக்கு தெரியுமா? நெல்லுல இருந்து தான் அரிசி வருது. அதெல்லாம் நீங்க பாக்கலாம். உங்களோட கிராமத்துக்கு வர நான் தயாரா இருக்கேன்பா. அண்ணா ஹட்டோரி. அடோரி, நாம அங்க போகலாம். சரி கெனிச்சி, நீ போய் யுமிகோவையும் கெமமாக்கியும் கூட்டிட்டு வரியா? கண்டிப்பா. யூமிகா என் கூட வரதா இருந்தா அங்க இருக்கிற நிலத்துல கூட நான் வேலை செய்வேன். வேற வழி இல்ல, என்னையும் தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த ஊரு ரொம்ப அற்புதமா இருக்கு. இங்க காத்து ரொம்ப அற்புதமா இருக்கு. எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கெனிச்சி. பரவாயில்ல. ஆனா நிலத்துல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? உன்னுடைய இந்த அழகான கை அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனால நீ சுலபமான சின்ன வேலையா செய்யுமிக்கோ. நிச்சயமா கெமமாக்கி. கடமையிலும் தொழிலாளி கண்டெடுத்த விவசாயி 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 விவசாயி. அப்பா, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிட்டில நாம செய்ய முடியாத பல வேலைகளை இந்த கிராமத்துல அழகா செய்யலாம். டிங் டிங். சின்சோ, போலாமா? சரிடா. ஹட்டோரி நில்லு. இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது. அதனால ஏதாவது விளையாடலாம். ரெண்டு பேருக்கு நடுவுல சின்ன போட்டி வச்சுக்கலாமா? என்ன சொல்ற யுமிகோ? இது நல்லா இருக்கே. கண்டிப்பா ஜெயிக்கணும். ஆல் தி பெஸ்ட் பாஸ். கண்டிப்பா நான் இவன் கிட்ட தோத்து போகவே மாட்டேன். நிச்சயம் நான் தான் ஜெயிப்பேன். ஆரம்பிக்கலாம். உங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறீங்களோ உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கறேன். சரி, ஆரம்பிக்கலாம். சரி யுமிகோ. நான் என் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்துறேன். அதிகமான செடிகளை நட போறேன். கபடி 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 கபடி. சிஷிமாரு, ஏன் இப்படி பயமுறுத்துற? கண்ணுக்கு ஒரு நிமிஷம் அங்க பாரு. என் கஷ்டமெல்லாம் வீணாயிடுச்சு. கெனிச்சி, இத நீ நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி விளைச்சல் நேரமே வந்துரும் போல இருக்கே. கெமுமாக்கி. என்னாச்சுப்பா? என்ன ஆச்சு கெனிச்சி? அம்மா, என்ன அம்மா, இந்த வேலைய கூட சரியா செய்ய தெரியாதா உனக்கு? அது வந்து சரியாதான் பண்ணம்மா. இங்க வந்து இப்படி விளையாட கூடாது. கெனிச்சி, வேலைய ஒழுங்கா செய். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கியோ, இப்போ அடுத்த டெக்னிக். அடுத்தது என்ன பாஸ்? சொல்றேன் இரு கியோ. இவன் கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். கெனிச்சி, பின்னாடி பாம்பு இருக்கு பாரு. பாம்பா? அச்சோ, யாராவது காப்பாத்துங்க. பாம்பு, என்ன காப்பாத்துங்க. கெனிச்சி, பயப்படாத, அது பாம்பு கிடையாது. டிங் டிங். கெனிச்சி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஹட்டோரி, என்ன தூக்கி விடு. டிங் டிங். விழுந்துட்டியா கெனிச்சி? அடியெல்லாம் ஒண்ணும் பலமா படலல? நீ ரொம்ப பயந்துட்ட இல்ல கெனிச்சி? டிங் டிங். இதெல்லாம் பண்ணது அந்த கெம்முமாக்கிதானா? இந்த பறவைகளை வச்சு என் வேலையை நான் சாதிக்கிறேன். நான் சொன்ன வேலையை நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருவீங்கல்ல? சீக்கிரத்துல வேலையை முடிக்க போற பாரு. சீக்கிரம் சொன்னா சிட்டுக்குருவி வருது. ஓடுங்க, நிக்காதீங்க. என்ன பண்ற நீ? எடுக்காத, சொல்றத கேளு. எடுக்காதீங்க, விட்டுருங்க. சிட்டுக்குருவிங்களா, உங்களுக்கு லட்டு வாங்கி தர. தயவு செஞ்சு எடுக்காதீங்க, வேண்டாம். நல்லா விழுந்து வரணியா? கஷ்டப்பட்டு
பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சே. கெனிச்சி சும்மா சிரிக்கிறத விட்டுட்டு வேலைய பாரு. என்ன புரியுதா? அப்பா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இந்த வேலைகளை எல்லாம் நான் ஒரு நொடியில செஞ்சு முடிச்சிடுறேன், சரியா? நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த போறேன். டிங் 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 டிங். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கு. என்ன பசங்கள அடுத்த வருஷமும் வரீங்களா? கண்டிப்பா. நானு கெமோமாக்கி யூமிக்கோ எல்லாரும் நிச்சயம் வருவோம். அவசரப்படாத. ஹட்டோரி மட்டும் வந்தா போதும், வேற யாரும் வேண்டாம். ஹட்டோரி மட்டுமா? நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி வேக வேகமா சாப்பிட போறேன். உணர்ச்சி வசப்பட்டு நிறைய சாப்பிடாத, அப்புறம் குண்டாயிடுவ சிசுமாரி. இப்பவே சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் குண்டானா முழுன்னு அழகா இருப்பல்ல. ஒரு அரிசி முட்டையே அரிசி சாப்பிடுதே. ஆனா இது ரொம்ப ருசியா இருக்கு, அதனால சாப்பிடுவேன். சாப்பாடு விஷயத்துல சிசுமாரு திருத்தவே முடியாது. டிங் டிங். கெனிச்சியுடைய மிகப்பெரிய சொதப்பல். டிங் டிங். ஆமாமா முடிச்சிட்டே. நீ முடிச்சிட்டியா? சரி வா. ஆமாமா மிஸ். யுமிகோ நில்லு. வா. யுமிகோ, இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரியா? ஆனா அங்க எதுக்கு? இன்னைக்கு கொடுத்திருக்கிற வீட்டு பாடத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். வீட்டு படம் செய்யவா? சரி நம்ம போலாம். சரி யுமிகோ, நாம இப்ப கிளம்பலாமா? சரி ஓகே கெனிச்சி, நான் உன்னை அப்புறமா பார்க்கறேன். யூமிக்கோ நில்லு. பாத்து போ கெனிச்சி. அந்த கேமமாகி கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? யூமிக்கோ ஏன் அவன் கிட்டயே பேசுறானதா தெரியல ஹட்டோரி. கெனிச்சி, நீயும் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, புரியுதா? எனக்கு என்ன குறைச்சல்? நீ உன் மனசுல இருக்கிறத சொல்றது இல்ல. ஹட்டோரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்? யூமிக்கோவை நீ உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறல, அது அவகிட்டயே போய் சொல்லு. அதுக்கு ஏன் தயங்குற? என்ன அவகிட்ட நான் வெளிப்படையா சொல்லணுமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கத்துல மண்டைய வீங்க வைக்கிற. ஹட்டோரி, எனக்கு பதிலா யூமிகா கிட்ட நீ அந்த விஷயத்த சொல்லு. என்னது, நான் போய் சொல்லணுமா? இது நீ சம்பந்தப்பட்ட விஷயம், நீ தான் போய் சொல்லணும், புரியுதா? ஆனா இப்படிப்பட்ட விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு பயமா இருக்குப்பா. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல, நாம இங்க பிராக்டிஸ் பண்ணிடலாம். டிங் டிங். என்னது? நான் தான் யூமிக்கோ நினைச்சுக்கோ. உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிடு. இந்த ஐடியா நல்லா இருக்குது இல்ல? ஆமா உடனே ஆரம்பிங்க, ஆக்டிங் ஆரம்பிங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப நான் ஆரம்பிக்கட்டுமா? நாம இப்ப ஒரு அழகான இடத்துல இருக்கோம். நம்மள சுத்தி நிறைய பூ இருக்குன்னு நினைச்சுக்கோ. இது ஒரு பெரிய தோட்டம், இங்க நிறைய பூக்கள் இருக்கு. ஆமா தோட்டம் கூட ரொம்ப பெருசு. அந்த பெரிய அழகான தோட்டத்துல நீயும் யூமிக்கோவும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோ. அது அது வந்து யூமிக்கோ, விஷயம் என்னன்னா. என்ன விஷயம்னு சொல்லு கெனிச்சி. டிங் டிங். கெனிச்சி, நீ என்ன அவமானப்படுத்துற? உன் முகத்தை பாத்தியா? உன்ன போய் யூமிக்கோன்னு சொன்னா எனக்கு சிரிப்பு வராதா? ஓ, அப்படியா? சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு. டிங் 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 டிங். நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி நானே யூமிக்கோவா மாற போறேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? சரி சரி, ஆனா முன்ன இருந்ததை விட பரவாயில்ல. சரி, இப்ப நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? சரி மியூசிக் ஆரம்பிங்க, மியூசிக். அது வந்து யூமிக்கோ, என்ன விஷயம் கெனிச்சி? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்னு சொல்லு. நான் சொல்றது கேட்டு நீ சிரிக்க கூடாது. சரி. அது நான் இப்ப சொல்றேன் யூமிக்கோ, நீ எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கணும். கண்டிப்பா நான் உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட் கெனிச்சி. அப்படியா யூமிக்கோ? காமெடியா இருக்கு, தாங்க முடியல. 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க ஒண்ணும் காமெடி சீன் நடக்கல. இது நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கை பிரச்சனை. சிரிக்கிறத நிறுத்த போறீங்களா இல்லையா 2 பேரும்? கெனிச்சி, நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? யூமிக்கோ, பிரச்சனை பெரிய பிரச்சனை. எனக்கு யுமிகோ கூட வெளியில போக போறேன். நீ என்ன சொல்ற? நான் சொல்றது கேட்டு சிரிக்க மாட்டேல்ல? சொல்லு யூமிக்கோ. என்ன கெனிச்சி, நீ எப்ப போய் சீரியஸா இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்படி எல்லாம் சிரிக்க கூடாது. அப்புறம் நான் பிராக்டிஸ் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போயிடும். என்னது? பிராக்டிஸ் பண்ணியா? இல்ல அதெல்லாம் விடல. சரி, இப்ப நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அது வந்து டென்ஷனா இருக்கிறதுனால அவனால எதையும் பேச முடியல.
இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. அப்படி நீ என்கிட்ட என்னதான் சொல்லணும்னு நினைக்கிற? இவன் பயங்கரமா சொதப்புறான். வேற வழி இல்ல, நானே ஏதாவது பண்றேன். இந்த டயலாக பேசுடா. இதத்தான் நான் உன்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். என்னது அது? என்கிட்ட நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? அது வந்து யூமிகோ, விஷயம் என்னன்னு சொல்லு. அண்ணன் கலக்கிட்டாருல. ஆமா ஆமா. நான் ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அது எனக்கு சொல்ல வரல. உனக்கு என்னாச்சு கிணச்சி? உண்மையை சொல்ல போனா எனக்கு உன்கிட்ட பேசவே பிடிக்கல. என்னது? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. என்ன சொன்ன நீ? வா வான்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டு இப்ப அவமானப்படுத்துறியா? இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன் கிணச்சி. போ இங்க இருந்து, ஒழுங்கா போயிடு போயிடு. அச்சச்சோ, எனக்கு தவளைனா ரொம்ப பயம், சுத்தமா பிடிக்காது. நான் காப்பாத்துங்க. சாதிச்சிட்டேன். நான் நினைச்ச வேலையை முடிச்சிட்டேன். நீங்க கலக்கிட்டீங்க சார், கலக்கிட்டீங்க. நீ ஏன் அப்படி பண்ண ஹட்டோரி? பாரு யூமிகோ என்கிட்ட கோச்சுக்கிட்டு போற. இதுக்கெல்லாம் நீதான் காரணம். உன்னை என்ன பண்ற பாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு கெனிச்சி. இனி எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த கிணச்சி லூசு மாதிரி நடந்துக்கிறான். இனிமே அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அச்சச்சோ, என் ஷூ தண்ணில விழுந்துருச்சு. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. என் ஷூவை வந்து எடுத்து கொடுங்க ப்ளீஸ். டிங், யாரோ கத்துற சத்தம் கேக்குதே. யூமிகோவோட குரல் மாதிரி தான் இருக்கு. கெனிச்சி, இதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பு. அந்த ஷூவை கொண்டு போய் யுமிகோ கையில கொடு, புரியுதா? டிங் டிங். எப்படி கலக்குற பாரு. யூமிகோ, நீ கவலைப்படாத, ஒரு ஷூவை நான் எடுத்து தரேன். தேங்க்ஸ் கிணச்சி. ஏய், நில்லு நில்லு. எட்ட மாட்டேங்குது. எவ்வளவு தூரத்துல இருக்கு. போகாத. பாடா, ஷூவை தண்ணில இருந்து எடுத்துட்டேன். யூமிகோ, இந்த உன் ஷூ. ரொம்ப ரொம்ப நன்றி கிணச்சி. அப்பாடா, 2 பேரும் பேசிக்கிறாங்க. நான் உன்கிட்ட கோவமா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிரு கிணச்சி. பரவாயில்ல, விடு யூமிகோ. சரி, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது வழியில ஏதாச்சும் சாப்பிடலாம். டிங் டிங், இப்ப என்ன பதில் சொல்றான்னு பார்க்கலாம். பரவாயில்ல யூமிகோ, நீ சொன்ன மாதிரி போகும்போது ஏதாவது சாப்பிடலாம். டோனட் சாப்பிடலாமா? என்ன சொல்ற? அந்த கடையில இருக்கிற டோனட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உன்னையும் நாங்க கூட்டிட்டு போறேன். இன்னைக்காவது இந்த கிணச்சி சொல்லுவான்னு நினைச்சேன், ஆனா இல்ல. அவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கடைசியில இப்படி சொதப்பிட்டானே. டிங் டிங். ஷிஷிமாரு தொலைஞ்சு போயிட்டான். டிங் டிங். முதல்ல அப்பாக்கு தேவையானது வாங்கலாம், அப்புறமா அம்மாக்கு தேவையானதையும் வாங்கிடலாம், அப்புறம் காய்கறியும் வாங்கிடணும். சரியா? அப்புறம் எனக்கு சாப்பிட வாங்கி தரேன்னு சொன்னீங்க, அதை மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன். அட, என்னது அது? ஒரு மால்டீஸ் டாகி. அதுக்கு 6 வயசு ஆகுது. அந்த டாகிய காணுமா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அது என்னோட டாகி தான். பேரு ரிலிச்சான். கொஞ்ச நாளா அதை காணோம். நான் அதை செல்லமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க போச்சுன்னே தெரியல. நீங்க கண்டுபிடிச்சா எனக்கு கொடுங்க, நான் என்ன வேணாலும் தரேன். என்ன அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்டியா? ஆமா ஆமா, அந்த டாகியை கண்டுபிடிச்சா நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். இது என்னோட ஐடியா. நான் தான் முதல்ல போவேன். அதெல்லாம் கிடையாது. யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். எப்படி இருந்தாலும் நான் தான் முதல்ல வர போறேன். அப்படி கபடி 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 கபடி. முடியாது 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 முடியாது. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் சொல்றது நீ கேட்கலனா உன்கிட்ட அப்புறம் நான் பேசவே மாட்டேன். எங்க போகணும்னு நினைக்கிறியப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிற செஞ்சுக்கோ. சின்சு. இங்க ஏதோ சாப்பிடுற வாசம் வருது. இந்த சிஷி மரம் திருந்தவே மாட்டான். இந்த சிஷி மரம் எங்க போயிட்டான்? இதோ இந்த வாசனை இங்க இருந்து தான் வருதா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு தேவையானது கட்டுட்டேன். சிஷி மரம் எங்க இருக்கா? என்னது? ஷிஷிமாருவை யாரோ கடத்திட்டாங்களா? ஆமா, யாரோ பெரிய வேன்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏதாச்சும் கவர்மெண்ட் ஆளுங்களா இருப்பாங்களோ? அவங்க எதுக்காக அவனை கூட்டிட்டு போகணும்? தெருவுல இருக்கிற டாகி நினைச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆமாமா, ஷிஷிமாரு காலர் போடுறது இல்ல, அதனால கூட்டிட்டு போயிருப்பாங்க. கெனிச்சி அந்த ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. அங்க போய் நம்ம சிஷி மரவை கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு கேட்டுட்டு வா. சீக்கிரம் போ. சரி, நானும் உன் கூட வரேன் கெனிச்சி. நானும் உங்க கூட வரேன். இன்னைக்கு நாங்க எந்த டாக்கியையும் பிடிக்கலப்பா. கொஞ்சம் நல்லா பாருங்க சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். சிஷி மரவை நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. இல்ல தம்பி, இன்னைக்கு யாரும் எந்த டாக்கியும் பிடிக்கல. டிங் டிங்.
சிசிமாரு எங்க போயிருக்கான்னு தெரியல. பாவம், அவனுக்கு இப்ப ரொம்ப பசிக்கும். பசியில துடிச்சிட்டு இருப்பான்ல. இப்பொழுது சமீப காலமாக வீடுகளில் வளர்க்கப்படும் டாகிகள் காணப்படுகின்றன. அதை பற்றி ஒரு அறிவிப்பு. இந்த டாகிகள் பொமரின், புல்டாக் மற்றும் அல்சேஷன் வகை நாய்களை சார்ந்தவைகளாக இருக்கின்றன. இந்த திருட்டை கண்டுபிடிக்க போலீஸ் படை விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை ஏதோ தனியார் குரூப் செய்திருப்பதாக போலீஸ் சந்தேகப்படுகிறார்கள். நம்ம சிஷிமாருவையும் அவங்க தான் கடத்தி இருப்பாங்கன்னு தோணுது. அவங்க எதுக்கு சிஷிமாருவை கடத்த போறாங்க? அவனை பார்க்க விலை உயர்ந்த டாகி மாதிரி இருக்கான். ஆனா உண்மை அது இல்லையே. நம்ம சிஷிமாரு மாதிரி இன்னொரு டாகி இருக்க முடியாது. அதனால நம்ம சிஷிமாருவ கிரேட் தான். நம்ம சிசுமாருவை கடத்தினதுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க பண்ண பெரிய தப்பு. அண்ணா, எந்த கவலையும் இல்லாம சாப்பிடுறீங்க. உங்களுக்கு சிஷிமாரு வேண்டாமா? சிசுமாரு ஒரு நிஞ்சா டாகிங்கிறத மறந்துடாத. அவன் கண்டிப்பா திரும்பி வந்துடுவான். அப்ப அவன் வர வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டியா? அப்படின்னு நான் சொல்லலையே. எனக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பாடுமா. அம்மா, ஆமா, நான் எங்க இருக்கேன்? நீ ஒரு ட்ரக்ல இருக்க. நம்ம எல்லாரையும் கடத்தி கோடனுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கப்பா. அவங்களும் டாகிஸா? சீக்கிரத்திலேயே அவங்க நம்மள இங்கிருந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு நிமிஷம். நீ வந்து அந்த அந்த போஸ்டர்ல ஓட்டுன டாகி நீ தானே? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். அந்த பிங்க் கலர் ரிப்பன் இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா காப்பாத்துறேன். நிஜமாவா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தேவையில்லாம கொலைக்காதீங்க. ஏய், இந்த குண்டு டாக்கிய யாரு பிடிச்சதே? நாம வந்து விலை உயர்ந்த டாகிய மட்டும் தான் பிடிக்கணும். சரி, அதான் பிடிச்சிட்டோம்ல. இவனையும் சேர்த்து வித்துறலாம். ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைச்சா போதும். என்ன தைரியம் இவங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. ஓகே ஓகே, இப்ப நான் நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி காப்பாத்துறேன். பாருங்க எப்படி காப்பாத்துறேன். இப்போ இந்த டயர் மூலமா நான் தப்பிக்க போறேன். என்னது? நானும் வாங்க கொடுத்தானே இருக்கேன். என்கிட்ட கேட்டா டிங் டிங், சிசுமாரு வந்துகிட்டே இருக்கான். அந்த பக்கம். சிசுமாரு, அவங்க நிறைய டாகிஸ கடத்தி வச்சிருக்காங்க. எங்கேயோ கொண்டு போய் விற்க போறாங்களாம். அப்படியா? சிசுமாரு, அந்த இடம் எங்க இருக்குன்னு காட்டுறியா? வாங்க. சீக்கிரம் வா, நாமளும் அவங்க பின்னாடியே போலாம். டிங் 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 டிங். எல்லாரும் சீக்கிரம் வெளியில வாங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம இங்க இருந்து சீக்கிரமா எப்படியாவது கிளம்பணும். ஆமா ஆமா, போலீஸ்காரங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை தான். வா கிளம்பலாம். என்ன ரொம்ப பயமா இருக்கா? வாழ்க்கையில இத மறக்கவே மறக்காதீங்க. இந்த பசங்கெல்லாம் சேர்ந்து நம்மளே ஏமாத்திட்டாங்க. ரொம்ப ஈஸியா நம்மள புடிச்சிட்டாங்கல்ல. இனி ஜெயிலுக்கு தான். எப்படியோ திருடங்களெல்லாம் புடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சிசுமாருன்னு தான் போட்டிருக்கு. பரவாயில்லையே, சிஷிமாருவோட போட்டோவையும் போட்டிருக்காங்க. சிஷிமாரு எங்க இருக்கா? சிஷிமாரு எங்க போயிருப்பா? எங்கேயாவது ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. சிஷிமாரு ஏன் இப்படி பயமுறுத்துற? அட்டோ, இதுல ரொம்ப அதிகமா இருக்க. இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது போல இருக்க. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாக் வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லா சாப்பிடு. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் எப்பவாவது ஒரு தடவை தான் நடக்கும். டிங் டிங்.